ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னதான் சீசன் இல்லைனாலும் ஐயப்பனை மறக்க முடியாதுல்லவா. லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் மாலை போட்டுட்டு பாத யாத்திரை போயிருந்தாங்க. பாத யாத்திரை போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பெருவழி சிறுவழி அது போகிறத விட புல்மேட்டு வழி கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியில் போயிருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்ப்போமா. போன வருஷம் பாத யாத்திரை போயிருந்தோம். அதுவுமே சொல்லப்போனால் நம்ம புல்மேட்டு வழியாக போயிருந்தோம். புல்மேட்டு வழி எப்படி போகிறது அப்படின்னா, நம்ம குமளியிலேருந்து இறங்கி வண்டிப்பெரியாறுலேருந்து இறங்கி சத்திரத்துலேருந்து புல்மேடு. அந்த சத்திரத்தில் நம்ம டோக்கன் வாங்குவாங்க. அது கரெக்டாக நம்ம டோக்கன் போட்டுட்டு புல்மேட்டு பாதையில் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கே செக்கிங் எல்லாம் இருக்கும். அந்த செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக மலை ஏறும்போது ஃபஸ்ட்டு மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அந்த மலை ஏறுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மலை ஏறிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது மலையிலேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்ரு கொஞ்சம் சமதளமாக இருக்கும். ஆனால் சுற்றி போகும் யானைகள், காட்டெருமை, இதெல்லாமே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி தான் இருக்கும். அப்படியே மேலே நடந்து போயிட்டு நம்ம ஐயப்பனுடைய தரிசனத்தை பார்க்குறதுக்காக காடு மலையெல்லாம் ஏறி கரெக்டாக லாஸ்ட்டு மலையில் இறங்குறப்ப ரொம்ப செங்குத்தாக இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். அது இறங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. கரெக்டாக இறங்கின முன்னாடி நம்மளுடைய புல்மேட்டு வழியில் வந்தாங்கன்னா டைரெக்டாக சாமி தரிசனம் பார்க்க விட்டுருவாங்க. அந்த சாமி தரிசனம் 18ஆம் படியில் ஏறு தேங்காய் எடைய உடச்சிட்டு கரெக்டாக அந்த 18ஆம் படியை தொடுறப்ப ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இருமுடியை வச்சுக்கிட்டு இந்த 48 நாள் மண்டல விரதம் இருந்து அந்த 18ஆம் படியை தொடுறப்ப ஒரு படி தொடுறப்ப வரும் பாருங்கள் நம்மளுக்குள்ள ஒரு கூஸ் பம்ப்ஸு. எல்லாமே ஐயப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த 11 நாள் பாத யாத்திரையில் நாங்கள் போயிருந்தோம். கரெக்டாக சாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு நெய் அபிஷேகமெல்லாம் நல்லா முடிஞ்சுட்டு நெய் தேங்காயெல்லாம் உடஞ்சிருக்குது, நல்லா சூப்பராக உடஞ்சிருக்குது. அந்த வீடியோவும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ புல்மேட்டு பாதையோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மாலை போட்டுட்டு புல்மேட்டு வழியில் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.